எல்லாம் வல்ல ஆதி ஓகின் அருள் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். நண்பர்களே வணக்கம். நம்மளே இந்த ஆதி யோகி பிரபானந்தான்ற யூடியூப் சேனலில் ஒரு சில நாள் 2 வீடியோ பார்த்துட்ருக்கோம். இது 3வது வீடியோ. நண்பர்களே, எவன்டா கழுத்துலேயே வச்சுட்டான்னு நினைக்கிறீங்களா? இல்லை, உண்மை கழுத்து வலி அப்படி ஒரு 7-8 மாதமாக இருந்துகிட்ருக்கு. சரியான ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு வசதி இல்லாதனால அப்பப்போ இதை வச்சு சமாளிச்சிட்ருக்கேன். நண்பர்களே, நம்ம கான்செப்டுக்கு போவோம். நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அருமையான ஒரு தலைப்பு நினைக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்களுக்கு உதவி பண்ண போய் நம்ம எப்படி உபத்திரவத்தை அனுபவிக்கிறோம், மற்றவங்களுக்கு உதவி பண்ண போய் நம்ம எப்படி சிக்கலை நாம் மாட்டிக்கிறோம், அது வேணாம் அப்படின்றத பற்றி தான் நீங்கள் நான் பேச போகிறேன். நண்பர்களே, உதவி செய்ய போய் உபத்திரம். நாம் நல்லது செய்யறது தான் 4 பேர்த்துக்கு முன்னாடி போகிறோம். ஆனால் கடைசியில் நம்மளுக்கே அது ஒரு சில பிரச்சனையை க்ரியேட் ஆகிடுது, இழுத்து விட்டுறாங்கன்னு கூட சொல்லலாம். சொல்லப்போனால் வேலியில் போகிற ஓனானை எடுத்து வேட்டிக்குள்ளே விட்டால் என்ன ஆகும்? இன்னும் குத்துதே, கொடையுதே, நோண்டுதேன்னு சொல்லி நாம் தான் அடிச்சிக்கணும். ஆனால் அவங்க சேஃபாக போயிடுவாங்க. இப்போ அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. நண்பர்களே, ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது உண்மையுமே உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ் ஆகுன்னு தான் சொன்னேன். போன முறை கடன் தயவு செஞ்சு வாங்காதீங்கன்னா, அதே மாதிரி உதவியும் அதே மாதிரி தான். நாம் ஒரு சிலருக்கு கடன் வாங்கி தான் உதவி பண்ண. நண்பர்களே, என்கிட்ட இல்லை ஒன்றும் பெருசாலாம். நாங்கள் வசதி அப்பா சாதாரண ஒரு அலுமினிய பாத்திர வியாபாரி, அம்மா தினக்கூலியாக தான் போயிட்டுருக்குறாங்க. நான் ஒரு MSc BEd முடிச்சுட்டு கிடைக்கிற வேலையை பார்த்துட்டு செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஏதாவது ஒரு உதவி கேட்குறான்றதுனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக கடன் வாங்கி மற்றவங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தேன். அது ஒரு போதை. கடன் வாங்கி கடன் கொடுக்கறது போதை கிடையாது. நம்மக்கிட்ட யாராவது காசு கொடுங்க அப்படின்னு சொல்கிறதே அது நம்மளுக்கு ஒரு பெரிய போதையாயிரும். அந்த போதை எங்கே போய் முடியும் தெரியுமா? சிக்கலில் தான் முடியும். அந்த சிக்கலில் நம்ம ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நாளும் அந்த போதை பயங்கரமாக தலைக்கிருச்சுன்னு என்ன ஆகும்? பெத்தமாக மாறிடும். பெத்தம் தெளிவே தெரியாது. அது மாதிரி ஒரு பித்தம் தான் எனக்கு பிடிச்சி அந்த போதை அடுத்த கட்டத்துக்கு போய் பித்தமாகி அடுத்த கட்டத்துக்கு போய் கடங்காரன்ற ஒரு மிகப்பெரிய சூழ்நிலை உருவாச்சு. வாங்கின வேலை மகராஜன் நல்லா தாங்கிறான். அவனுக்கெல்லாம் எந்த குறையும் எந்த சொல்லும். அவன் ரோட்டில் நல்லா நடந்து வரான். அவன் ஜாலியாக இருக்கிறான். அவன் முன்னாடி பிள்ளைங்களோட பைக்கில் போகிறான். அவன் ஒரு சிலர் காரில் கூட போகிறாங்க. நான் இப்போ ரோடுக்கு போகிறதையும் பயந்து உட்காந்துங்கிற சூழ்நிலையாகுது. கடங்காரன் பார்த்து எவ்வளோ காரி துப்பிடணும் மூஞ்சி பண்ணிட்டு. அது மாதிரி இருக்கிற சூழ்நிலை. ஏன் இந்த வேலை நம்மளுக்கு சொல்லுங்க? எதுக்கு இந்த வேலை நம்மளுக்கு சொல்லுங்க? இருந்தா செய்ப்பா, இல்லைன்னா விட்டுருப்பா. தப்பான ஒரு கான்செப்டுக்குள்ள நம்ம போய் தானா மாட்டிக்கிறோம். சிலந்தி வலையில மாட்டின வீட்டில் பூச்சி மாதிரி மாட்டிக்கணும். கடைசியில் மரணமா 100 பூச்சி மாட்டிச்சுன்னா ஒரு 2-3 பூச்சி தான் அதில் தப்பிக்க முடியும். மீதி 97 பூச்சிங்க செத்துருது. கண்ணுக்கு தெரியாம பிரபு மாதிரி எத்தனை பிரபு இருக்காங்கன்றது யாருக்கு தெரியும்? நான் விசாரிச்ச வரைக்கும் நான் ஒரு பெரிய ஒரு ரிசர்ச் மாதிரி ஒரு சில பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சில வில்லேஜில் என்னை மாதிரி ஒருத்தர் இருக்கான். உண்மையுமே இருக்கான் இல்லாமலும் போல இருக்கான். அனுபவிச்சுட்டு இருக்கான். பிரச்சனை பெரிய லெவலில் சந்திச்சுட்டு இருக்கான். ரோடாக தூங்கிட்டு இருக்கான். இது ரயில்வே ஸ்டேஷனில் தூங்கிட்டு இருக்கான். கோயிலாக தூங்கிட்டு இருக்கான். சுற்றிட்டு இருக்கான். உயிரோடு இருக்கான். அவன் ஃபேமிலி எங்கேயோ இருக்கு, இவங்க எங்கேயோ இருக்கு. ஆனால் இவனால சந்தோஷப்பட்டாங்க பார்த்தீங்களா? அவங்க நல்லா இருக்கு. காட்ஸ் கிரேட். கடவுள் இருக்கான் குமார். ஆனால் நல்லவன் செயல்களுக்கு கடவுள் கூட இல்லை. அந்த ஆதி ஓகி இல்லைன்ற கோபம் தான் எனக்கு பயங்கர. வெயிட் பண்ணுவோம். வாழ்க்கையில் அனுபவம் தானே பெருசு. அதனால் தயவு செஞ்சு என்னுடைய சகோதர சகோதரிகளே, இனிமேலும் இந்த வீடியோ பார்த்துட்டு தயவு செஞ்சு யாருக்கும் உதவி செய்கிற சூழ்நிலையில் நீங்கள் போனாலும் கையில் இருந்தால் செய்யுங்க. இல்லைன்னா இல்லைன்ட்டு சொல்லி முடிச்சிட்டிங்கன்னா அன்னையோட இந்த விஷயம் ஷார்ட் அவுட் ஆகிடும். ஏன்னா ஒரு 2 நாள் நம்மளுக்கு ஆரி துப்புவான், நம்மளுக்கு பற்றி ரோட்டில் எல்லாத்துக்கும் சொல்லுவான். பட் ஆனால் அது சந்தோஷம் தான். 2 நாளோட பிரச்சனை 3ஆம் நாள் அவனே மாமா மச்சான் அண்ணன் தம்பின்னு வந்துடுவான் ஏதோ ஒரு விதத்தில்.
ஆனா கடன் வாங்கி நம்ம அவனுக்கு குடுத்துட்டோம்னு வச்சுக்கங்க, அவன் நம்மள 4 நாள் நல்லவன், வல்லவன், ஐயோ! போன இடத்துல செஞ்சான்ட்டு நம்மள மாட்டி விட்டு, அந்த கடன அப்ப நாம கட்டின்னு உட்காந்துருக்கணும். அதனால நண்பர்களே, தயவு செஞ்சு உதவி செய்ய போறன்ற நோக்கத்துல தொந்தரவுல மாட்டிக்காதீங்க. அந்த தொந்தரவு வந்து உங்களை மட்டும் பாதிக்காது. உங்க குடும்பத்தையும் சேர்த்து பாதிக்கும். அப்போ வந்து யாராலயும் உங்களை காப்பாத்த முடியாது. நானும் ஒரு சில டைம் நினைச்சேன், போலீஸ் ஸ்டேஷன் போலாமா? கேஸ் குடுக்கலாமா? இல்ல அவங்க மேல ஏதாவது நடவடிக்கை எடுக்கலாமான்னா, சட்டமே ஒரு சில டைம்ல அவங்களுக்கு தான் சாதகமா இருக்கு நண்பர்களே. சட்டம் சட்டமே ஒரு சில டைம்ல கடன் குடுத்தவனுக்கும் சாதகமா இருக்கு. கடன் வாங்குன பாருங்க அவனுக்கும் சாதகமா இருக்குது. இடையில நின்னா பாரு ஒரு பாவம். அவன் தான் சூசைட் பண்ணி சாவணும். கடவுள் எனக்கு ஏதோ ஒரு வழியில ஒரு சில பிரச்சனைகள்லாம் தீர்த்துட்டு வராரு. உங்களுக்கு அதே மாரி அந்த எல்லா வல்ல ஆதியோகி ஆகட்டும். இன்னைக்கு நல்ல நாள். கிறிஸ்மஸ். எல்லா வல்ல ஆண்டவனாகிய இயேசுநாதர் உங்களையும் அந்த பரிசுத்த ஆவியால உங்களை நிச்சயமா காப்பாத்துவாரு. அது மட்டும் இல்லாம, அ இஸ்லாம் மதத்த பின்பற்றுறவர்களும் ஒரு சிலர் எனக்கு இஸ்லாம் மதத்துல வந்து கடன் கொடுக்கக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது, வட்டி வாங்கக்கூடாதுன்ட்டு ஏதோ ஒரு இது இருக்கு. அவங்க கிட்ட ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. ஆனா, ஒருவேள அவர் அப்பயும் அனுபவிச்சிருப்பாரோ? மேபி. கடவுள் அவருக்கு தான் தெரியும். அதனால நண்பர்களே, அ இனிமேலாவது வாழ்க்கையில இத கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க. சரியா? அது யூஸ் பண்ணீங்கன்னாவே பாதி பிரச்சனை வராது. அ உதவி செய்யுங்க. அதுக்காக உதவியே செய்யாம போகாதீங்க. அது வந்து ஒரு மனித நேயமோ, நம்ம மனுஷனா பொறந்ததுக்கான ஒரு அர்த்தம் இல்லாம போயிரும். இருந்தா பண்ணுங்க. கோடி கோடியா, லட்ச லட்சமா இருக்கிறவன் உதவி பண்ணுங்க. அது வந்து உங்க கையிலேருந்து போனாலும் உங்களுக்கு அது பிரச்சனை இல்ல. அது உங்களை பாதிக்காது. எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் வந்து எங்க நண்பர் தான். ஒரு குளநேரி கூட்டத்துக்கு வந்து குளநேரி கூட்டமா இந்த ஊர்லலாம் வருவாங்கல்ல, தப்பா சொல்லக்கூடாது சாரி. அவங்களுக்கு வந்து ஒரு 5, 5 லட்சம் தானமா வழங்குனாரு. அவரு பெரிய மனுஷன். அவரு இருக்கிற சொந்தக்காரங்கலாம் உதவி பண்ண மாட்டாரு. நல்லா தெரிஞ்சுக்கங்க. சொந்தக்காரங்களுக்கு உதவி பண்ண மாட்டாரு அவரு. சொந்தக்காரங்க செருப்படி வாங்கணும், சொந்தக்காரங்க வந்து காரி மூஞ்சி யாரோ ஒருத்தன் துப்புனாலும், அவரு வந்து ஜாலியா சிரிச்சுட்டு போயிருவாரு. நாம துடைச்சுட்டு தான் போனோம். நம்மளுக்கெல்லாம் உதவி பண்ண மாட்டாரு. ஊர் பேர் இல்லாதவங்க. ஊர்ல வந்து இது போட்டு வாத்து மேய்க்கிறவங்க நண்பர்கள்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் அவரு வாரி வாரி வழங்குவாரு. அவர் நல்ல மனிதர். அவர் நல்லா இருக்கட்டும். நம்மளுக்கு அந்த டாபிக் தேவையில்ல நண்பர்களே. நான் என்ன சொல்ல வந்தேன்றது ஒண்ணே ஒண்ணு தான் நண்பர்களே. என் வீடியோ தயவு செஞ்சு பாருங்க. ஏதாவது வழியில உங்களுக்கு யூஸ் ஆகும். அத நீங்க வந்து உங்க வாழ்க்கையில பயன்படுத்துங்க. அது என்ன மாரி ஒரு அ எப்படி ம் இருந்தும் போனோம். உயிரோடு இருந்தும் போனோம். அந்த பொணமா, ஜடமா வாழாதீங்க நண்பர்களே. ப்ளீஸ். நல்லா வாழுங்க. உங்களுடைய எல்லா வள ஆதியோகி, எல்லாத்துக்கும் பொதுவான எல்லா மதத்தையும் சார்ந்த எல்லா நபருடைய தெய்வங்களும் உங்களை எல்லாரையும் காக்கட்டும். நலமோடு வாழ்க. கடல்லாத வாழ்க. பொண்டாட்டி புள்ளைங்க சொந்த பந்தத்தோட சிறப்பா வாழுங்க. என்னை தயவு செஞ்சு ரப்பண்ணா அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க. ப்ளீஸ். கடன் கொடுக்காதீங்க. கடன் வாங்காதீங்க. இல்லைன்னா அமைதியா இருந்துட்டு போங்க. நல்லது. எல்லா வள ஆதியோகியும் உங்களை எல்லாத்தையும் காக்கட்டும். நன்றி, வணக்கம் நண்பர்களே.